அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் HPM எம்ஜிஆர் சாங். இப்பொழுது நான் எதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதுதான். இதில் உடற்பயிற்சி முக்கியம். இந்த உடற்பயிற்சியானது நிறையா நண்பர்கள் மற்றும் நிறையா ஜிம்மில் விளையாடுபவர்கள் எல்லாம் தவறான முறையில் ஜிம் உடற்பயிற்சி செய்து உயிரை இழந்து விடுகிறார்கள், உயிரை விட்டு விடுகிறார்கள். ஆர்வம் கோளாறு காரணமாக சில சிஸ்டங்கள் தெரியவில்லை. அதற்காக ஒரு 5 நிமிடம் ஒரு இன்டிமேஷன் மூலமாக சொல்லுகிறேன். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு வயது 69. நான் 15 வயதிலிருந்து பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் எல்லாம் செய்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு 69 வயது ஆகிறது. நான் ரயில்வே பாதுகாப்பு படையில் 1978 வேலை பார்த்து 2016 ரிட்டையர்மெண்ட் ஆகி தற்சமயமும் எலெக்ஷன் டியூட்டிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எதற்கு சொல்லுவதென்றால், உடற்பயிற்சியில் நிறைய பேர் தவறுதலாக செய்து உயிரை மாய்த்து விடுகிறார்கள். எதனால் தெரியாமல் என்று, ஆர்வக்கோளாறு காரணமாக. அதனால் ஒரு இன்டிமேஷன் சொல்கிறேன். எப்பொழுதுமே உடற்பயிற்சி காலை 1 hour இல்லைன்னா ஈவினிங் 1 hour கண்ட நேரத்தில் பண்ணுவது கூடாது. காலை எம்டி சமைக்கல் பண்ணுங்கள், இல்லைன்னா மாலை 5 மணி 6, 7 மணிக்குள்ளே பண்ணுங்கள். சில பேர் நைட்டில் வேலை நேரம் கிடைக்காமல் பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங் இதெல்லாம் விவரம் தெரியாமல் செய்கிறார்கள். நைட்டில் 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உடற்பயிற்சியுடைய டைமே 45 minutes. அதற்காக ஒரு டெமோவோட சொல்லி கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த பாடி பில்டிங் 6 பேக், 7 பேக், 8 பேக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் உடம்பில் சில புரோட்டீன்களெல்லாம் சாப்பிடுகிறார்கள். சாதாரணமாக காலையில் கொண்ட கடலை, எக்கு இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு உடற்பயிற்சி செய்தாலே போதும். மேனுவல் ஜிம் செய்தால் ரொம்ப நல்லது. சில பேர் பவர் ஜிம் செஞ்சு 6 பேக், 8 பேக், ஸ்ப்ரிங்கில் எல்லாம் இழுத்து ஓடி ஆடி செய்யும் பொழுது அது தடியாக வரணும், கை தடியாக இருக்கணும், ஜஸ்ட் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி நார்மலாக செய்யாமல் அவர்கள் எல்லாமே உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரியா பெருசாக ஆக வேண்டும் என்று சொல்லி தவறுதலாக செய்து விடுகிறார்கள். தற்சமயம் காசிமேடில் உள்ள ஒரு நபர், ராம்கி என்ற நபர், 35 வயது தான் ஆகிறது. அவர் நைட்டு ஃபுல்லாக உடற்பயிற்சி செய்து மருந்துன்னா அந்த புரோட்டீன் சக்தி அதெல்லாம் உடம்பு பெரிய பாடி பில்டிங் ஆகும்னு சொல்லி உடம்பை மாய்த்து கொண்டார். அவருக்காகன்னு சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். உடற்பயிற்சிங்கிறது 1 hour தான், ஈவினிங் 1 hour தான். அதற்குள்ள முடிங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கல்யாணம் ஆன பிறகு வெயிட்டு ஜாஸ்தி தூக்காதீர்கள். கல்யாணம் ஆன பிறகு வெயிட்டு ஜாஸ்தி தூக்க வேண்டாம். வாக்கிங் போங்க, சைக்கிள் ஓட்டுங்க, யோகா பண்ணுங்க. யோகா ரொம்ப பெஸ்ட். கல்யாணத்துக்கு பிறகு வாக்கிங், யோகா. அது மாதிரி வாக்கிங் போய் யோகா பண்ணலாம், யோகா போய் வாக்கிங் போக வேண்டாம். அதனால அதுக்கு டிமோவோட சொல்கிறேன். உடற்பயிற்சிங்கும் பொழுது கையை கால ஆட்டுறது எல்லாமே உடற்பயிற்சி தான். ஏஜுக்கு தந்தாலும் உடற்பயிற்சி. பாருங்க, சும்மா கையை வச்சுக்க. சைடு வேஸ், டவுன், ஃபார்வேர்ட், பேக் சர்க்கிள், பிட்வீன், கிராஸ், சைடு வேஸ். இதே ஒரு 10 தடவை செஞ்சாலே போதும். அடுத்த இன்னொரு உடற்பயிற்சிக்காக, இந்த பாடி பில்டிங்காக சில வெயிட்டை வச்சு லைட்டாக சொல்லி கொடுக்குறேன். நான் இப்பொழுது யோகா தான் பண்ணுகிறேன். ஒரு டெமோக்காக காமிக்கிறேன். இந்த கரல்ஸுக்கு மட்டும் சொல்லுகிறேன்.
எப்படின்னா கரல் செய்யும் பொழுது கடைசியில் தான் செய்ய வேண்டும். இதில் லெஃப்ட் ட்ரைசிப்ஸ், ரைட் ட்ரைசிப்ஸ், டபுள் ட்ரைசிப்ஸ், சிங்கிள் கரல்ஸ், டபுள் கரல்ஸ் என்று முடித்து விட வேண்டும். இதுதான் மேட். அதுக்கு வேணால் சொல்லி கொடுக்குறேன். லெஃப்ட் ட்ரைசிப்ஸ், மாதிரி ரைட் ட்ரைசிப்ஸ், அதே மாதிரி ஷோல்டர் ட்ரைசிப்ஸ். அடுத்தது சிங்கிள் கரல்ஸ். இதில் சிங்கிள் கரல்ஸ், ஒரு சிங்கிள் கரல்ஸ். அடுத்தது டபுள் கரல்ஸ். இந்த கரல்ஸுக்கு மட்டும் கடைசியில் தான் போட வேண்டும். இது எதற்காக சொல்வது என்றால் சிம்பிளாக கரல்ஸ் கல்யாணம் ஆவதற்கு முன்னால், கல்யாண பிறகு வெயிட்டை தூக்குறது தவறு தான். அது எதற்கு சொல்லணும்னா கைக்கு கடைசியில் தான் செய்ய வேண்டும். எல்லா எண்ணிக்கையும் 10 நம்பர்ஸ், எல்லா எண்ணிக்கையும் 10 நம்பர்ஸ் தான் போட வேண்டும். பாடி பில்டிங் வேற, வெயிட் லிஃப்டிங் வேற, பவர் லிஃப்டிங் வேற, பவர் ஜிம் வேற. அதனால நிறைய பேர் பவர் ஜிம்மில் மிஷினில் விளையாடி உடம்பை கெடுத்து கொள்கிறார்கள். அதனால் அதற்காக போடுகிறேன். அதனால் தயவு செய்து 10 நம்பர் ஒவ்வொரு ஐட்டத்திலையும், ஃப்ரண்ட் ப்ரெஸ், பேக் ப்ரெஸ், நெக்கு, வின்ஸு, எம்டி பைடக் எல்லாம் நார்மலாக போட்டு எல்லாமே 10 எண்ணிக்கை போட்டு 3/4 மணி நேரம், இஞ்சி போனால் 1 hour. காலை மாலை கண்ட நேரத்தில் தயவு செய்து செய்யாதீர்கள். அதற்காக தான் டிமோக்காக சொல்கிறேன். உடம்பை மாற்றி கொள்ள வேண்டாம். நம்ம உடம்பு ஒன்று பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. எந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னே தெரியாது. தயவு செய்து சொல்கிறேன், உடம்பு ஃபிட்னஸ் இருக்க வேண்டியதான். 100 வயசாக வாழ போகிறோம், சரி 100 வயசே இருக்கட்டும், அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை செய்யும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நோயற்ற வாழ்வை குறைவற்று சொல்லும். அதற்காக தான் இந்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு போடணும்னு ஒரு ஆசை. அதனால் உடற்பயிற்சி பண்ணுங்க. நான் இப்பொழுது யோகா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யோகா செய்வேன். அதை கூட ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு நான் காமிக்கிறேன். 3/4 மணி நேரத்தில் எல்லா உடம்புகளும் வளைச்சிடணும். அதுதான் யோகா. அது நான் திருப்பி ஒரு இடம் போடுகிறேன், ஒவ்வொரு நம்பராக போடுகிறேன். அது நீங்கள் 10 செய்து கொடுங்க. ஆனால் என்ன எண்ணிக்கைனாலும் 10 தான். எதுனாலும் 10 நம்பர். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். உடம்பு இருக்கிற உடம்பு வேறு மாதிரி போயிடும். சாதாரணமாக சிரிச்ச முகத்தோடு செய்யணும். செய்யும்பொழுது ரைட்டாக அப்படி மூஞ்சி இஞ்சிலாம் ஒரு மாதிரியே செய்யக்கூடாது. இப்படி தூக்கணும்னா சாதாரணமாக சிரிச்ச முகத்தோடு அப்படி 1 2 அந்த மாதிரி. சில பேர் அப்படிலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். சாதாரணமாக செஞ்சாலே உடம்பு ஃபிட்னஸ் நல்லா இருக்கும். இது ஒரு காமெடிக்காக சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுவார். அதனால் என்னுடைய சேனல் ஹெச்பிஎம், யூடியூப் சேனல் ஹெச்பிஎம் எம்ஜிஆர் சாங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க 4 பேருக்கு. இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதற்காக சொல்லுகிறேன். அதனால் இதில் எது குற்றம் குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.